வணக்கம் மக்களே, உங்கள் உண்மை சேனல் ரமேஷ். அதாவது நேற்று சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்கும் கட்சியை விமர்சிக்கிறார். 40 நாள் ஆயிடுச்சு, இவங்க என்ன சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவர் கேட்குறார். 40 நாளில் என்ன சாதனை செய்ய முடியும்? அதுக்கு முன்பு உள்ளவங்க என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு அதை அவங்களுக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ நாள் ஆக போதோ தெரியல. அதெல்லாம் பார்த்து யார் யார் என்ன தவறு செஞ்சுருக்காங்க, அதை நம்ம எப்படி மாற்றி திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, சட்டசபையில் எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க. முதல்ல நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் விமர்சனம் பண்ணீங்க. இன்றைக்கி எப்படி அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அது பழக்கம் வந்துருச்சுன்னா எல்லாரும் சரளமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை பாருங்க. முதல்ல அவங்களுக்கு இன்னும் 5 வருஷம் டைம் இருக்குது. கண்டிப்பாக உங்களை விட 100 மடங்கு அவங்க நல்லது தான் செய்வாங்க. பாருங்கள், லஞ்ச லாவணியம் எதுவும் இருக்காது. எல்லாம் நல்லபடியாக, எல்லா அரசு அலுவலகங்களும் நல்லபடியாக செயல்படும். எந்த கான்ட்ராக்ட்லேயும் கமிஷன் பேசிக்ஸ் இருக்காது. அதுபோல் உங்கள் காலத்தில் இருந்தது போல் இங்கே தாவைக்கா கட்சிக்காரவங்க போய் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எந்த இதுலேயோ போய் அவங்க நாட்டாமல் பண்ண முடியாது. பண்ணால் அவங்கள அவர் சஸ்பெண்ட் பண்ணிடுவார் முதல்வர் அவர்கள். எவ்வளவோ இருக்குது. ஒரு 2 நிமிஷம் முதல்வர் பேசையிலே நீங்கள் உடனே எந்திரிச்சு பேசுகிறீங்க, அவரை பேச விடாமல் தடுக்கிறீங்க. முதல்ல அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. நீங்கள் பேசையில் அவங்க கேட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அவர் பேசுகிறத தடுக்கிறீங்க? நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தாங்க. பதிலடி கொடுக்கல உடனே உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது இல்லை? நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டுட்டீங்கல்ல. இப்போ 2 திராவிட கட்சிகள் வேண்டாம்னு 3வது ஒரு கட்சி வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு மக்களாக பார்த்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வேறு சொல்லியிருக்கீங்க 35% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க, மீதி 65% இருக்குங்கிறீங்க. ஏன் நீங்கள் ஆட்சிக்கு வரையிலையும் 30, 32, 33 இதில் தானே ஜெயிச்சு வந்தீங்க. நீங்கள் யாரும் 100% வாங்கி ஜெயிக்கல இல்லை? பாருங்கள், இனி இருக்கிற வரை இவங்க தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. அவ்வளோ அருமையாக செயல்பாடுகள் இருக்கும். நீங்களே மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு அவங்க செயல்பாடு இருக்கும். பார்த்து கொண்டிருங்களே எதிர்கட்சிக்காரர்களே. உங்களுக்கு பயங்கர உதாரணமாக இருக்கும் இந்த கட்சியினோட ஆட்சி. பாருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நன்மை தான் நடக்கும், ஒரு தீமையும் நடக்காது. முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, மக்களோட பணத்தை ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேன், அதுமாரி யாரையும் வாங்க விடவும் மாட்டேன், வாங்கினா அடுத்த நிமிஷமே தூக்கிடுவேன். அது கண்டிப்பாக அதுமாரி தான் நடக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பயம் வந்துருச்சு இப்பயே, ஐயோ போச்சே இனி நம்ம அரியணையில் ஏற முடியாதா, அந்த பயத்தில் தான் இப்போ உளர ஆரம்பிச்சிட்டிங்க. நுணலும் தன் வாயால் கெடும், அதுபோல் நீங்கள் கெட்டுக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கோங்க. இனி விஜய் சாரை பார்த்து கற்றுக்கோங்க, முதல்வரை பார்த்து கற்றுக்கோங்க. அவர் என்னென்ன செய்ய போகிறாருன்ற பார்த்து நீங்களும் திருந்தி உங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா அதுமாரி அரசியல் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.